ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லீலாவதி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்ததுனால ரொம்ப அதாவது லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் கண்டிப்பாக தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பேங்க் லைனில் இருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு இருந்தால் மட்டும் போதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மணமகனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ராகவி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12வது முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பம் தாங்க. சொந்த வீடு இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. அவங்களும் கார்மெண்ட்ஸுக்கு தான் வேலைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா சமீபத்தில் தாங்க தவறிட்டாங்க. ஸோ இவங்களுடைய அம்மா இருக்கிறதுனால தன்னுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தரக்கூடிய, ஓரளவு சப்போர்ட் பண்ண தரக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அக்காங்களாம் யாரும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், தன்னை போலவே ஏதாவது டைலரிங் வேலையில் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.